சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் போராட்டம். இலங்கையை மீள கட்டியெழுப்ப வேண்டும், ஆகின் அரச கட்டமைப்பை மறுசீரமைக்க வேண்டும். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தின நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு. தமிழர்களின் பூர்வீக கிராமங்களில் மீள்குடியேற்ற வேண்டும், துரைராசா ரவிகரன். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் ஒதுங்கி புதியவர்களுக்கு வழிவிட யோசனை, புதிய அணிகள் இணைய பேச்சு. இலங்கைக்கு கை கொடுக்க போகும் அமெரிக்கா. உயர்தர பரீட்சை போக்குவரத்து கொடுப்பனவு குறைப்பு, உருவானது சர்ச்சை. புதிய அரசாங்கமும் மனித உரிமைகள் விடயங்களில் இரட்டை வேடம் போடுகிறதா? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை தேடியும் அவர்களுக்கு நீதி கோரியும் கடந்த பல வருடங்களாக அவர்களின் உறவுகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை அரசிடம் நீதி கோரியும் கிடைக்காத நிலையில் சர்வதேசத்திடம் நீதி கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதுவரை தீர்வு கிடைக்காத நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் வடக்கு கிழக்கில் பேரணி மற்றும் கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளனர். அந்த வகையில் திருகோணமலையில் இருந்து பேருந்து திரைப்படத்திலும், அம்பாறையில் தம்புவில் மத்திய சந்தையிலிருந்து திருக்கோவில் வரையிலும், மட்டக்களப்பில் தந்தை செல்வா சிலைப்பகுதியில் இருந்து காந்தி பூங்கா வரையிலும், வவுனியாவில் பேருந்து நிலையத்தில் இருந்து முல்லைத்தீவில் கச்சேரிக்கு முன்பாகவும், யாழ்ப்பாணத்தில் நெல்லை ஆதீனம் முன்பாகவும், கிளிநொச்சியில் கந்தசுவாமி கோவில் முன்றல் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் அலுவலக முன்றலிலும், மன்னாரில் பேருந்து நிலையத்திலும் காலை 10 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் அறிவித்துள்ளனர். குறித்த போராட்டத்தில் மத தலைவர்கள், பொதுமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும், எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துபவர்கள் சரியாக செயற்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நீதி வழங்காவிட்டால் அந்த அதிகாரம் பயனற்றதாகிவிடும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற 2024 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் தூய்மையான எதிர்காலத்துக்காக இளைஞர்களை ஒன்றிணைப்போம் என்ற துணைப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்த போதும் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை எமது மனசாட்சியிடம் கேட்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வருடம் ஊழல் மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும் அடுத்த வருடம் அதனை குறைக்க முடியாவிட்டால் சர்வதேச தின கொண்டாட்டங்களை நடாத்துவதில் எவ்வித பயனுமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். 2021 ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 69 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதுடன் 40 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. 2022 89 வழக்குகள் தாக்கல் செய்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 45 வழக்குகளை வாபஸ் பெற்றுள்ளது. இந்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டமைக்கான காரணத்தை ஆணைக்குழு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும், விசாரணை அதிகாரிகள் வழக்குகளில் சாட்சிகளாகாதது ஏன் என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியின் ஓய்வு நிலைய அதிபர் தம்பையா கலைச்செல்வனின் பணியளிர் விழா எதிர்வரும் 14ஆம் திகதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு பருத்தித்துறை சூரிய மகால் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. ஓய்வு நிலை அதிபர் கலைச்செல்வனிடம் கற்ற மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கணக்கியத்துறை சிரேஷ்ட பேராசிரியர் ப. நிமலதாசன் தலைமையில் நடைபெறவுள்ளது. 1994 ஆண்டு முதல் ஹார்ட்லி கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிய கலைச்செல்வன் 2021 ஆண்டு முதல் அதிபராக பொறுப்பேற்று கல்லூரியின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க ஒருவராக மிளிர்ந்து எதிர்வரும் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தனது அதிபர் சேவையிலிருந்து ஓய்வு பெறுகிறார். இவர் ஆசிரியராக, பகுதி தலைவராக, அதிபராக கடமையாற்றிய காலப்பகுதியில் கல்லூரி மாணவர்களிடையே நற்பண்புகளை வளர்ப்பதிலும் கல்லூரியின் நற்பெயரை கட்டி காப்பதிலும் அரும்பங்காற்றியவர். குறிப்பாக கல்லூரி கல்வி, விளையாட்டு மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்தமை இவரது பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களின் பூர்வீக கிராமங்களான தன்னிமுறிப்பு மற்றும் ஆண்டான்குளம் கிராமங்கள் மீள்குடியேற்றப்பட வேண்டும் எனவும் அதற்காக உரிய தரப்பினருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார்.
தமிழர்களுடைய பூர்வீக வழிபாட்டினை முல்லைத்தீவு தன்னிமுறிப்பு குருந்தூர் மலையில் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் இதன்போது தன்னிமுறிப்பு கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள் சிலருடன் கலந்துரையாடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 1984 ஆண்டு ஆண்டான்குளம் மற்றும் தன்னிமுறிப்பில் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் மக்கள் இராணுவ கெடுபிடி காரணமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த ஆண்டான்குளம் மற்றும் தன்னிமுறிப்பு பகுதிகளில் சேர்ந்த மக்கள் தமது இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து 40 வருடங்களாகியுள்ள போதிலும் இதுவரை மீள்குடியமற்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த பகுதியில் உள்ள மக்களை மீள்குடியமர்த்துவதற்காக உரிய தரப்பினருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் குருந்தூர் மலையில் தொடர்ந்து வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு தொல்லியல் திணைக்களத்தின் இடையூறால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள குருந்தூர் குளத்தின் அபிவிருத்தி வேலைகள் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் அவதானம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயிர்களை அளிக்கும் விலங்குகளுக்கு எதிராக நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் ஆகியோர் நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சர் லால்காந்த புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். பயிர்களை அளிக்கும் பல்வேறு விலங்குகளை சுட அனுமதிக்கும் சட்ட ஏற்பாடுகள் வழங்கப்பட வேண்டும். எனினும் இந்த சுடும் சட்ட ஏற்பாடுகள் விலங்குகளை கொல்வதற்காக அல்லாமல் விரட்டுவதற்காக மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலில் ஏற்பட்ட பெரும் சறுக்கலை தொடர்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கட்டமைப்பு ரீதியில் பெரும் மாற்றங்களை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த பொது தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் ஒரே ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை மட்டும் வென்றிருந்தனர். தமது கூட்டணியில் 5 கட்சிகள் அங்கம் வகிப்பதாக அவர்கள் கூறினாலும் அவர்களில் பல பெரும் லெட்டர்ஹெட் கட்சிகள் மட்டுமே 100 வாக்குகளையே திரட்ட முடிந்தவை. அதாவது அரசியலில் செயற்பாட்டு ரீதியில் இல்லாத கட்சிகளை காணப்பட்டன. இந்த கட்சிகளை கூட்டணியில் வைத்திருந்து தேர்தல் அரசியல் நீடிக்க முடியாது என்பதை அந்த கூட்டணியின் பிரதான தரப்புகள் உணர்ந்துள்ளன. இதனால் எதிர்வரும் தேர்தல்களில் புதிய கட்டமைப்புடன் களமிறங்க வேண்டும் என தீவிரமாக தமது செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளன. இலங்கையின் எரிசக்தி துறையின் அபிவிருத்திக்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் ஏனைய உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளமை மிகுந்த நம்பிக்கை அளிப்பதாகவும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடியை நேற்று கொழும்பு 7 அமைந்துள்ள எரிசக்தி அமைச்சில் சந்தித்த போது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கு அமெரிக்க அரசாங்கத்தின் பங்களிப்பு இருக்கும் என்பதையும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் இலங்கையின் சிறப்பு நண்பன் என்ற வகையில் அமெரிக்காவின் நட்புறவையும் ஆதரவையும் தாம் பெரிதும் பாராட்டுவதாக எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் நிலவும் நட்புறவு மிகவும் வலுவான நட்புறவு என்றும் சீன அரசாங்கத்தின் ஆதரவு சுகாதாரத்துறைக்கு மாத்திரமின்றி இந்த நாட்டின் அனைத்து துறைகளுக்கும் வழங்கப்படுவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்துள்ளதுடன் எதிர்காலத்தில் அந்த ஆதரவு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெதிச மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் சன்ஹோங் ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு நேற்று சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற போது தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெதிச தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின் சீன தூதுவருடன் நடத்திய முதலாவது சந்திப்பு இதுவாகும். மேலும் சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இலங்கை மக்களுக்கு குறைந்த செலவில் தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான வேலை திட்டம் குறித்து மதிப்பீடு செய்யப்படும் என தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கை எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டாலும் சீன அரசாங்கம் இலங்கைக்கு ஆதரவு அளிக்கும் என்றும் கோவிட் தொற்று நோய்களின் போது கிடைத்த ஆதரவு மிகவும் பாராட்டத்தக்கது என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் 2024 ஆண்டு உயர்தர பரீட்சைகளுக்கான பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவுகளை குறைப்பது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ள 2 சுற்று நிருபங்கள் தொடர்பில் பிரச்சினை எழுந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் நவம்பர் 1ஆம் தேதி முதல் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். இந்த சுற்றறிக்கையின்படி பரீட்சை நிலையம் 10 கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் பரீட்சை மையங்களில் இருந்து பரீட்சை தாள்களை கொண்டு செல்ல 1000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. எனினும் நவம்பர் 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட மற்றொரு சுற்றறிக்கையில் 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துக்கான போக்குவரத்து கொடுப்பனவு 500 ரூபாவாக குறைக்கப்பட்டது. 5 முதல் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்பு ஒதுக்கப்பட்ட 750 ரூபாய் 400 ரூபாவாக குறைக்கப்பட்டது. இதேபோல் 2 முதல் 5 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒதுக்கப்பட்ட 500 ரூபாய் கொடுப்பனவு 300 ரூபாவாக குறைக்கப்பட்டது மற்றும் 2 கிலோமீட்டருக்கு குறைவான தூரங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 300 ரூபாய் கொடுப்பனவு 200 ரூபாவாக குறைக்கப்பட்டது. புதிய சுற்றறிக்கை மூலம் போக்குவரத்து கொடுப்பனவுகளை திருத்தம் செய்து குறைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த மாற்றம் கடமையாற்றும் பரீட்சை மேற்பார்வையாளர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சினைக்குரிய நிலைமையை ஏற்படுத்தியமை தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் விளக்கமளிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச மனித உரிமைகள் சார் விவகாரங்களை பொறுத்தமட்டில் மிக மோசமாகவே செயற்படுவார் என்பது அனைவருக்கும் நன்கு தெரிந்தது. இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் இவ்விடயத்தில் சர்வதேசத்துக்கு நல்லவர்கள் போல ஒரு முகத்தை காண்பித்துக் கொண்டு மறுபுறம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதையே இக்குறுகிய காலத்துக்குள் அவதானிக்க முடிவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விசனம் வெளியிட்டுள்ளார். தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுடன் ஒப்பிடுகையில் மனித உரிமைகள் சார் விவகாரங்களை கையாள்வதில் புதிய அரசாங்கத்தின் அணுகுமுறை திருப்தி அளிக்கிறதா எனவும் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய கரிசனைக்குரிய மனித உரிமை பிரச்சினைகள் எவையேனும் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய மனித உரிமைகள் சார் பிரச்சினையில் பிரதானமானது பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கமாகும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என உத்தரவாதம் அளித்திருந்த அவர்கள் தேர்தல் முடிவடைந்த பின் அதிலிருந்து பின்வாங்கியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.